பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல மீண்டும் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். போன வாரம் நம்ம புதன்கிழமை பார்த்ததோடைய அந்த கன்டினியூஷன் தான் இந்த வாரமும் நம்ம அடுத்த வாரமும் நம்ம பார்க்க போறோம். ஸோ நீங்க போன வாரம் நம்ம கற்றுக்கொண்ட காரியத்தை ஒரு முறை நம்ம வந்து ஜஸ்ட் திரும்பி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமான காரியங்களை இந்த வாரம் ஆக்சுவலி போன வாரம் வந்து நம்ம வந்து ஒரு சபையினுடைய திருச்சபையினுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை தான் நம்ம பார்த்தோம். எப்படி நம்ம அது எந்த நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆதியாகமத்திலிருந்து நம்ம வந்து காரியங்களை பார்த்தோம். ஆதாம் ஏவாளிலிருந்து தொடர்ந்து நோவா, தொடர்ந்து ஆபிரகாம், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் மூலமாக இஸ்ரவேல் மக்களை தேவன் வந்து ஒரு திருச்சபையாக பார்க்கிற காரியம், அவங்க விடுதலையாக்கப்படுகிறது. தொடர்ந்து சிவந்த சமுத்திரத்துக்குள்ள அவங்க கடந்து போகிற காரியம் ஞானஸ்தானத்தை குறிக்கிறது. அதன் பின்பதாக அவர்களை ஒரு திருச்சபையாக தேவன் பார்க்கிற காரியத்தை குறித்து நம்ம தொடர்ந்து பார்த்தோம். தொடர்ந்து வந்து நம்ம எப்படி புதிய ஏற்பாட்டு திருச்சபை வந்து துவங்கப்பட்டுச்சு, என்ன நோக்கம்னு சொல்லி சில காரியங்களை வந்து நம்ம ஒரு ஒரு ஆரம்பத்தின் ஒரு தொடக்க உரையா தான் நான் நிறைய காரியங்களை சொன்னேன். ஸோ அதுல 2 விஷயத்த நான் வந்து கடைசியா சொல்லும்போது சொன்னேன். 1 நாம் உருவாக்கப்பட வேண்டும். 2வது நாம் மற்றவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு நாம் வந்து ஊழியம் செய்தாக வேண்டும். இந்த 2 காரியத்த நான் சொன்னேன். ஏன் இந்த நாம் கர்த்தருக்காக நம்ம வந்து எப்படி பிரயோஜனப்பட வேண்டுமோ, எப்படி தேவனுக்காக ஒவ்வொரு திருச்சபையில் உள்ள ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக ஊழியங்களை செய்ய வேண்டுமோ, இந்த நாளில அந்த காரியத்தை செய்யாமல் இருப்பதனுடைய காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும் பொழுது, திருச்சபைக்குள்ள அவங்க எப்படி உருவாக்கப்பட வேண்டுமோ, அப்படி உருவாக்கப்படாதது நிமித்தமா தான் இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, அதனுடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளாம, உருவாக்கப்படாதது நிமித்தமாக இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற பணியில அவங்க சரியாக ஈடுபடாதபடிக்கு அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்போ ஒரே ஒரு வசனத்திலிருந்து நம்ம இன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். எபேசியர் 4:11 வாசிக்கலாம். எபேசியர் நானே வாசிக்கிறேன். எபேசியர் 4:11 2வது பகுதி. கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூரண புருஷராகும் வரைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதாவது திருச்சபைக்குள்ள ஒருவன் சேர்க்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, ரட்சிக்கப்பட்ட ஒருவனை தான் அனுதினமும் யாரெல்லாம் ரட்சிக்கப்படுறாங்களோ அவங்கள தான் சபையில சேர்க்கிறாங்க. அப்ப இப்போ இருக்கிற சூழ்நிலை வேற. ஆனா நம்ம ஆதி திருச்சபையை பார்க்கும் பொழுது, அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது, ரட்சிக்கப்படுகிறவர்களை சபையில சேர்த்து வந்தார்ன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் அனுபவத்திற்குள்ள வரும் பொழுது, கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒரு பாகமாக, ஒரு அவயவயமாக நாம் மாறிவிடுகிறோம். நன்றாக புரிந்து கொள்ளணும். மீண்டுமா நான் சொல்றேன். யாரெல்லாம் ரட்சிக்கப்படாம ஒருத்தங்க சபையில இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா, ஆக்சுவலி கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அர்த்தம். ஒருவேளை திருச்சபையில சந்தா கட்டிடலாம். ஆனா திருச்சபையில வந்து ஒரு உறுப்பினரா சேர்ந்த மாதிரி இருக்கும். ஆனா உண்மையாக வேதத்தின் அடிப்படையில நாம் பார்க்கும் பொழுது, யாரு அவங்க வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, யாரு ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள வர்றாங்களோ, யாரு மனம் திரும்பி தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அர்ப்பணிக்கிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஒரு அவயவயமாக, ஒரு பாகமாக அவர்கள் மாறிவிடுகிறார்கள். அப்போ நன்றாக புரிந்து கொள்ளணும். கிறிஸ்துவின் அவயவத்துல ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வேலை உண்டு. ஒவ்வொருவரும் ஊழியத்தை செய்தாக வேண்டும். அப்ப ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, அதற்கேற்றவாறு அவர்கள் பழக்குவிக்கப்பட வேண்டும், ட்ரெயின் பண்ணணும். இன்னைக்கு நான் வந்து இந்த காரியத்தை இன்னைக்கு வந்து திரும்பமாக சில காரியத்தை அப்படியே நோட்ஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய பார்வை வந்து திருச்சபைனா எப்படி நான் பார்க்கிறேன் அப்படின்னாச்சுன்னா, திருச்சபை அப்படின்னா அதுக்கு இன்னொரு பேரு அப்ப கொடுக்கணும்னாச்சுன்னா, ஒரு ட்ரைனிங் சென்டர்ன்னு சொல்லலாம் திருச்சபை. ஏன்னா திருச்சபைக்குள்ளதான் உருவாக்கப்படுகிறார்கள்.
உருவாக்கப்படுகிறார்கள். திருச்சபை என்னாச்சுன்னா அதை இன்னும் நல்லாக நம்ம நம்மளுடைய கண்களை சரியாக அதை புரிந்து கொள்ளணும்னா, ஒண்ணு உள்ளூர் திருச்சபை, இன்னும் உலகளாவிய திருச்சபை. அப்போ உலகளாவிய திருச்சபை அப்படின்னா என்ன அப்படின்னாச்சுன்னா, எல்லா திருச்சபைகளும் இணைந்து ஒரே சபையாக பார்ப்பது உலகளாவிய திருச்சபை. ஆமா, உள்ளூர் திருச்சபையில நம்ம இணையும் பொழுதுதான் உலகளாவிய ஒரு திருச்சபையில நம்ம ஒரு அங்கமாக மாறுகிறோம். இந்த நன்றாக இந்த 2க்குள்ள வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இன்னைக்கு பார்த்துச்சுன்னா நிறைய டினாமினேஷன்ஸ் இருக்கிறதுனால என்னுடைய திருச்சபை, என்னுடைய திருச்சபை, என்னுடைய திருச்சபை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சில காரியங்களை என்னுடைய திருச்சபை தான் அப்படிங்கிற காரியத்தை சில நேரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனா வேதத்தின்படி பார்க்கும் பொழுது, எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே திருச்சபையாக, கிறிஸ்து தலையாக, ஒரே திருச்சபையில எல்லாரும் அங்கமாக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். இதை வந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்க புரிந்து கொண்டாதான் எல்லாரையும் நீங்க நேசிப்பீங்க. இதை புரிந்து கொண்டாதான் மற்ற மக்களை நம்ம வந்து நம்ம நேசிக்க ஆரம்பிப்போம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கு வந்து ஏன் ஆண்டவர் நம்ம திருச்சபைகளை கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, முதல் நாம் உருவாக்கப்பட வேண்டும். நாம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த உருவாக்கப்படுகிற காரியங்களை 4 காரியங்களை நம்ம இந்த வாரத்துல வந்து இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். எப்படி உருவாக்கப்பட்டா நம்மை கிறிஸ்து பயன்படுத்துவார், தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி நம்ம எப்படி உருவாக்கப்பட்டா நம்ம பயன்படுவோம். திருச்சபையின் நோக்கத்தை நம்ம வந்து போன வாரத்துல நம்ம பார்த்தோம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம். அப்போ எப்படி உருவாக்கப்பட வேண்டும். அப்போ முதல் காரியம் வேதத்துல போட்டிருக்கிற காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பூரண புருஷராகும் வரைக்கும், பூரண புருஷராக வரைக்கும், அதாவது ஸ்பிரிச்சுவல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம வந்து பூரண புருஷராக வளர வேண்டும். அதை நம்ம கொலேசியர்ல பார்த்தாச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கு. நீங்க கொலேசியர்ல நீங்க திருப்பி கொடுக்க, கொலேசியர் 1வது அதிகாரம் 28வது வசனத்துல பார்க்கும் பொழுது, எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அப்படின்னு சொல்லி எழுதுறார். எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு. அப்ப நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போ நம்ம வந்து வர்றோம், கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வர்றோம், கிறிஸ்து இயேசுக்கு ஏற்றுக்கொள்றோம். அந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும், எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நம்மளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கணும். தேறினவனாக ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள ஒவ்வொரு நாளும் குழந்தையிலிருந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளரணும். நம்ம வளர்ந்தாதான் கர்த்தர் நம்மை பயன்படுத்த முடியும். உலக பிரகாரமா நம்ம பார்க்கும் பொழுது ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாச்சுன்னா, நம்ம பிள்ளைகளோட சின்ன பிள்ளைங்க ஒரு பொறுப்பை நம்ம கொடுக்க மாட்டோம். அந்த பிள்ளை வளர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வந்த பிறகுதான் ஒரு பொறுப்பை வந்து நம்ம கொடுப்போம். அதே போல கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கமாகிய இருக்கிற நாம், திருச்சபையில் அங்கமாகி இருக்கிற நாம், கிறிஸ்துவனுடைய காரியங்களில வளர்ந்து தேறினவனாக நம்ம வளரணும். தொடர்ந்து எபேசியர் 4வது அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாச்சுன்னா, 14வது வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றுகளினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குறதுக்கு எதுவாய் சரீர வளர்ச்சியை செய்து உண்டாக்குறது. இது தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இங்க பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த அழைப்பை நாம் அறிந்து கொண்டு, அந்த காரியத்தை நாம் அறிந்து கொண்டு, அந்த காரியத்தை செய்வதற்கு நம்ம அதற்கேற்றவாறு ஒவ்வொருவரும் என்ன செய்யணும் சொன்னா,
நம்ம பயிற்றுவிக்கப்பட வேண்டும். ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்னா அந்த காரியத்திற்காக செய்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய காரியத்துல நம்ம வளர்ந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்வதற்கு நாம் வந்து பயிற்றுவிக்கப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னாச்சுன்னா ஒரு ரெண்டு ரெண்டு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நீங்க பாக்குறீங்க. உங்களுக்கு இந்த அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல சீஷர்களுடைய தொகை வந்து பெருகிற்று. கிரேக்கரானவர்கள் தங்களுடைய விதவிகள் அன்றாட திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள். அதனால இந்த கிட்டத்தட்ட 6வது அதிகாரத்துல எருசலேம் சபையில கிட்டத்தட்ட சரியாக சொல்ல முடியல, கிட்டத்தட்ட 25,000க்கும் மேல மக்கள் இருந்திருக்காங்க. அந்த சபையில தினந்தோறும் அங்க இருக்கிற விதவிகளுக்கு என எல்லா ஒரு போஜனத்தை கொடுத்திருக்கிறாங்க, சபையில கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்க சரியாக விசாரிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி, சரியாக அவங்க வந்து விசாரிக்கப்படல அப்படின்னு சொல்லி, சரியாக விசாரிக்கப்படல அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் வருது. அப்போ பேதுரு, யோவான் எல்லாரும் இணைந்து இங்க வந்து முடிவு பண்றாங்க. நம்ம என்ன செய்வோம், திருச்சபையில ஒரு சிலரை இந்த காரியத்திற்காக என்ன செய்வோம், நம்ம நியமிப்போம், இந்த பொறுப்புகளுக்காக நியமிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. நம்ம பார்க்கும் பொழுது அவங்க சொல்றாங்க, எங்களுடைய வேலை வந்து ஜெபிக்கிறது, வேதத்தை போதிக்கிறது. அந்த வேலையை விட்டுட்டு நாங்க இந்த வேலைக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. சோ வந்து நீங்க வந்து என்ன செய்யுங்க, இதற்காக ஒரு சிலரை வந்து நீங்க என்ன செய்யுங்க, நியமித்துக் கொள்ளுங்கள். இந்த காரியத்துக்காக ஒரு சிலரை நியமித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்க வாசிங்க. அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா 5வது வசனத்துல போட்டிருக்கிறது, அப்பொழுது விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாகிய அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவனாக அப்படின்னு சொல்லி போட்டிருக்குது. நீங்க 3வது வசனத்தை வாசிங்கன்னா, பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை. அப்போ திருச்சபைக்குள்ள ஒரு பொறுப்பை வந்து சாதாரண ஆளுகளுக்கு கொடுக்கல. நன்றாக நீங்க புரிந்து கொள்ள வேண்டும், நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபையில ஒரு பொறுப்புக்கு வர்றாங்க. என்ன பொறுப்பு? பந்தி விசாரணை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு. பந்தி விசாரணை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புக்கு அவங்க ஆட்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது அதற்கு ஒரு குவாலிட்டி, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன குவாலிட்டி எதிர்பார்க்கிறாங்கன்னா, ஒண்ணு பரிசுத்த ஆவியினால் நிறைந்து, 2வது நற்சாட்சி பெற்றிருக்கணும். 2 காரியத்தை இங்க வந்து எதிர்பார்த்திருக்கிறாங்க. ஒண்ணு பரிசுத்த ஆவி, கிட்டத்தட்ட 25,000 பேர், அதுல 7 பேர்த்த செலக்ட் பண்ணணும். பெரிய கஷ்டமான ஒரு வேலை, பெரிய கஷ்டமான வேலை. இப்ப மாதிரி அவங்க ஒரு பெரிய எலெக்ஷனை வைக்கல இல்ல. இப்போ வந்து சபையில பார்த்தாச்சுன்னா யாராவது தேர்ந்தெடுக்கணும்னாச்சுன்னா ஓட்டு போடுறாங்களா, அந்த மாதிரி ஓட்டு சிஸ்டம் அந்த நாட்களில் இல்ல. பார்க்கும்பொழுது என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து 2 விஷயத்த பார்த்திருக்கோம். ஒண்ணு பரிசுத்த ஆவினால எவ்வளவு நிறைஞ்சிருக்காங்க இவங்க, எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுகிறார்கள், எந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியினால தங்களுடைய வாழ்க்கையை அலங்கரித்திருக்கிறார்கள். இன்னொன்னு நற்சாட்சி, அவங்கள குறித்து மத்தவங்க சொல்ற காரியங்கள் என்ன. இந்த 2 காரியத்தை பார்த்துதான் திருச்சபைக்குள்ள பொறுப்பை கொடுக்குறாங்க. அப்போ திருச்சபைக்குள்ள தேவனுடைய திட்டம், தேவனுடைய சித்தம் திருச்சபை மூலமாக நிறைவேறணும். என்னையும் கர்த்தர் பயன்படுத்தணும், நானும் தேவனுடைய திட்டத்தை செய்யணும், நானும் தேவனுடைய ராஜ்ய பணிக்கு வரணும் அப்படின்னு சொன்னாச்சுன்னா நாம வந்து அதற்கு ஏற்றவர்களாக உருவாக வேண்டும். நன்றாக புரிந்து கொள்ளுங்க. எல்லாரையும் கர்த்தர் பயன்படுத்துறது இல்லை. காரணம் என்ன? அதற்கு ஏற்றவாறு நம்மை அர்ப்பணிப்பதில்லை. அதற்கு ஏற்றவாறு நம்மளை உருவாக்குவதற்கு கர்த்தர் நம்மை வந்து அது ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து பெருகுவதற்கு நம்மளை வந்து விட்டு கொடுக்கிறது இல்லை. ரொம்ப முக்கியமான காரியம். நான் ரொம்ப யோசித்தேன். அந்த விசாரிப்புங்கிறது ஒரு சாதாரண வேலை, யாருனாலும் செஞ்சிடலாம். ஆனா அவங்க அப்படி யோசிக்கல. அந்த வேலையையும் இது கர்த்தருடைய வேலையாக அதை செய்வதற்கு சில தகுதிகளை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். நீங்க இன்னும் 1 தீமோத்தேயுல வாங்க, 1 தீமோத்தேயுக்கு வாங்க. 1 தீமோத்தேயு திருப்பிக் கொள்ளுங்கள், 3வது அதிகாரம். 1 தீமோத்தேயு 3வது அதிகாரம். இங்க பாத்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா 8வது வசனம். 1 தீமோத்தேயு 3வது 8, உதவிக்காரரும்
இரு நாக்குள்ளவர் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சைகளாக இராமல் நல்லொழுக்கம் உள்ளவர்களாயும். அப்போ இங்க பார்த்தாச்சுன்னா ஒரு உதவிக்கார ஊழியம், இங்கிலீஷ்ல வந்து இது டீக்கன்ஸ் போட்டிருக்கு, டீக்கன்ஸ் போட்டிருக்கு. அப்போ உதவிக்கார ஊழியம். அப்போ ரெண்டு, அதாவது அழைப்பை ரெண்டா நம்ம பிரிச்சிடலாம். அழைப்பை வந்து ரெண்டா பிரிச்சிடலாம். ஒண்ணு வந்து பிரதான அழைப்பு, ஒரு ஒரு பாஸ்டர், அது ஒரு பிரதான அழைப்பு. ஒரு ரெவரண்ட் இருக்காங்கல்ல, ஒரு பிரதான அழைப்பு. இன்னொன்னு பார்த்தாச்சுன்னா ஒரு மிஷினரி, அதாவது ஒரு அப்போஸ்தல அழைப்பு, அது ஒரு பிரதான ஒரு அழைப்பா நம்ம பார்க்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசன ஊழியம், அது ஒரு பெரிய பிரதான அழைப்பா நம்ம பார்க்கலாம். இவாஞ்சலிஸ்ட், சுவிசேஷ ஊழியம் பிரதான அழைப்பா பார்க்கலாம். இன்னொன்னு பார்த்தாச்சுன்னா கடைசியா வந்து உபதேசிக்கிற ஊழியம், டீச்சர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ், இது ஒரு பிரதான அழைப்பா நம்ம பார்க்கலாம். ஆனா இந்த பிரதான அழைப்புக்கு கீழே உதவிக்கார ஊழியங்கள் தேவை. உதவிக்கார ஊழியங்கள் இல்லாம பிரதான அழைப்பை நிறைவேற்ற முடியாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப உதவிக்கார ஊழியங்கள் எல்லாரும் செய்யணும். அதான் எல்லாரும் ஊழியம் செய்யணுங்கிற அந்த கான்செப்ட் பைபிள்ல தெளிவா போடப்பட்டிருக்கிறது. அப்போ பிரதான அழைப்பு வந்து யாரை தேவன் பிரத்யேகமாக அழைக்கிறாரோ அவங்க வந்து பிரதான ஊழியத்திற்கு என்று சொல்லி அவங்க கடந்து போறாங்க. ஆனா அதற்கு முன்பதாக உதவிக்கார ஊழியத்தை எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சொல்லி நம்மளால முடிஞ்ச காரியத்தை கர்த்தருக்காக செய்யணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறார். ஆனா அப்படி உதவிக்கார ஊழியத்தை செய்யறதுக்கும் இங்க பார்க்கும் பொழுது தீமோத்தேயுக்கு எழுதின லெட்டர்ல பவுல் எழுதுறாரு, அவங்க எப்படி இருக்கணும்? இரு நாக்கு உள்ளவர்களா இருக்கக்கூடாதுப்பா. அவங்க வந்து எப்படி இருக்கணும்? இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறதா இருக்கக்கூடாது, நல்லொழுக்கம் உள்ளவர்களா இருக்கணும் இல்ல. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து சில காரியங்களை வந்து அவர் எழுதுறாரு இல்ல. முன்னதாக இவர்கள் சோதிக்கப்பட வேண்டும். இது மூணு விஷயங்கள் இங்க இருக்கு. 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரட்சிப்பின் காரியம், அதாவது ஒரு இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரிய இழிவான ஆதாயத்தை இச்சிகளா இராமல் அப்படி நல்லொழுக்கம் உள்ளவர்கள்னா இதை வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு ரட்சிப்பின் அனுபவம் பெற்றிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பின் அனுபவம். 2வது 9வது விசுவாசத்தின் ரகசியத்தை சுத்த மனசாட்சியினாலே காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 9வது வசனம். அதை நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னாச்சுன்னா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. தேறினவர்கள் யார் வந்து விசுவாசத்தை காத்து கொள்ளுவான், யார் வந்து ஒரு ரகசியத்தை காத்து கொள்வாங்கன்னா ஒரு மெச்சூரிட்டி இல்ல. அது வந்து 2வது விஷயமா பாக்குறேன். 3வது முன்னதாக சோதிக்கப்பட வேண்டும். குற்ற சாட்டப்படாதவர்களானால் உதவிக்கிறார ஊழியம் செய்யலாம். அப்படின்னு என்ன சோதிக்கப்படுறது அப்படின்னு என்ன அப்படின்னு பார்க்கும்போது பரீட்சை சோதனைகளை ஜெயித்தவர்களாக. அப்போ ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பதாக நன்றாக புரிந்து கொள்ளணும். திருச்சபைக்குள்ள சில ஊழியங்களை செய்வதற்கு முன்பதாக கர்த்தர் அவங்கள பூரண மனிதராகும் வரைக்கும் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் வந்து வளர்ந்திருக்கணும். ரொம்ப முக்கியமான காரியம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். பவுல் அப்போஸ்தலன 9வது அதிகாரத்துல கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் ஊழியத்துல. பவுல் அப்போஸ்தலன ஊழியத்திற்காக தெரிந்து கொள்ளும் போது அவருக்கு தெரியாது என் அழைப்பு என்னன்னு சொல்லி அவருக்கு தெரியாது. அவர் தெரிஞ்சு கொண்டோடனே அவர் சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா அவருடைய பிரதான அழைப்பு, அப்போஸ்தல அழைப்பு வந்து 13வது அதிகாரத்துலதான் ஆரம்பிக்கப்படுகிறது. 13வது அதிகாரத்துல அந்தியோகிய சபையில் அவர்கள் இருக்கும் பொழுது இவர் என்ன நான் தெரிந்து கொண்ட ஊழியத்திற்காக இவங்களை பிரித்து விடுங்கன்னு சொல்லி அவரையும் பர்னபாசையும் பிரித்து விடுறாங்க. அப்ப அங்கதான் அவருடைய அப்போஸ்தல ஊழியம் அங்கதான் தொடங்குது. ஆனா நீங்க வந்து பவுல் அப்போஸ்தலனுடைய லைஃப் ஹிஸ்டரி நீங்க வாசித்து பாத்தீங்கன்னாச்சுன்னா கிட்டத்தட்ட அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பதாக அவருடைய பிரதான அழைப்புக்கு வருவதற்கும் கிட்டத்தட்ட 13 to 15 இயர்ஸ் ஆயிடுச்சு. 13 வருஷத்திலிருந்து 15 வருட காலங்கள் முடிந்த பின்புதான் கர்த்தர் அவரை வந்து ஒரு பிரதான அழைப்புக்குள்ள கொண்டு போறார். சாதாரண விஷயம் இல்லை, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவங்க ஒரு அப்போஸ்தலனாக பிரதான அழைப்புக்குள்ள அவர்கள் கடந்து போகிறார்கள். அது வரைக்கும் என்ன ஊழியம் செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா உதவிக்கார ஊழியத்தை தான் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. எருசலேம் சபைக்கு அவங்க உதவி பண்ணியிருக்காங்க. எருசலேம் சபையில் அந்த டைம்ல ஒரு பெரிய வறட்சியான ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இவங்க ஒவ்வொரு இடமா போய் பணத்தை கலெக்ட் பண்ணி அங்க கொண்டு போய் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் பார்க்கும்போது அந்தியோகிய சபையில போய் உதவி பண்ணி இருக்கிறாங்க. அந்த சபை வளர்றதுக்கு அவங்களால முடிஞ்ச காரியங்களை செஞ்சுட்டே இருக்கிறாங்க. ஆனா டைம் வரும் பொழுது கர்த்தர் அவங்கள ஒரு பிரதான அழைப்புக்குள்ள நடத்துறார். அப்போ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ திருச்சபையில சேர்க்கப்பட்ட அந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியங்களில கொஞ்சம் கொஞ்சமாக நாம் வளர வேண்டும். பரிசுத்த ஆவினால நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனோடு நடப்பதற்கு பழக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு பழகணும். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு நாம பழகணும். இப்படி பழகி 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 ஆவிக்குரிய காரியத்துல நம்ம வளரும் பொழுது, தேறினவனாக மாறும் பொழுது மாத்திரமே திருச்சபையின் உண்டாக்கப்பட்ட அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நாம் மாற முடியும். இன்னைக்கு சத்துருவானவன் தன்னுடைய கரத்துல எடுத்திருக்கிற பெரிய ஆயுதம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நிறைய திருச்சபையில ரட்சிப்பின் அனுபவமே இல்லாதவர்களை அவர்களுடைய அந்த திருச்சபையினுடைய மூப்பர்களாக நல்ல பொறுப்புகளை உட்கார வச்சுட்டான். அவங்களுக்கு திருச்சபை தொடங்கப்பட்டது நோக்கமே தெரியாது. மூப்பரா உட்கார்ந்து இருக்காங்க, திருச்சபைக்குள்ள கமிட்டியில இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு திருச்சபையினுடைய நோக்கம் தெரியாது, திருச்சபையினுடைய தரிசனம் தெரியாது, எதற்கு இந்த போஸ்டிங்க்கு வந்திருக்கோன்னு தெரியாது. அவங்களுக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள ஒரு சரியான சம்பந்தமே இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. சத்ருவானவன் நாட்களில தன்னுடைய கரத்தில் எடுக்கிற ஒரு பெரிய ஆயுதம். ஏதோ திருச்சபை ஊழியம் என்பது ஒரு பெருமைக்கான ஊழியம் கிடையாது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை ஊழியம் என்பது என்னுடைய பேர் புகழுக்காக செய்யப்படுகிற ஊழியம் அல்ல. இது ஒரு அழைப்பு. இது ஒரு அழைப்பு. தேவன் வைத்திருக்கிற அழைப்பு. இந்த அழைப்பு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த பொறுப்பை நீங்க எடுங்க. இந்த அழைப்பு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருங்க. பிரச்சனை என்ன? எல்லாரும் எல்லா காரியத்தையும் செய்யணும்னு நினைக்கிறதா பிரச்சனை இல்ல. ஒருத்தவங்க பாட்டு பாடுறாங்க, அவங்களுக்கு நல்லா பாட தெரியுது, அவங்க பாட்டு பாடுறான்னு வைங்களேன். இப்ப இவங்க நினைப்பாங்க, நானும் பாடணும்ப்பா, அவன் பாடுறாரு நானும் பாடணும். அப்ப உங்களுக்கு என்ன தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு எதை குறித்த பாரத்தை கொடுத்திருக்கிறார்? ஒருத்தங்க யூத் மினிஸ்ட்ரி பண்றாங்க, இன்னொருத்தங்க சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி பண்றாங்க. அப்ப அவங்க நல்லா செஞ்சா இல்ல நான் தான் செய்வேன், அதான் பிரச்சனை. இப்போ அப்ப உங்களுக்கு என்ன பாரத்தை கொடுத்திருக்கிறார்? உங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்திருக்கிறார்? நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு கர்த்தர் எந்த பாரத்தை கொடுத்தாரோ, உங்களுக்கு எந்த அழைப்பை கொடுத்தாரோ அதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றவாறு நாம் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அதற்கு ஏற்றவாறு உருவாக்கப்பட வேண்டும். அப்பதான் தேவனுடைய சித்தத்தை, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். அப்பதான் தேவன் எதற்காக அந்த திருச்சபை உண்டு பண்ணினாரோ அந்த நோக்கத்தை அப்பதான் நிறைவேற்ற முடியும். அநேகம் பேர் இந்த காரியத்தை புரிஞ்சுக்கிறது இல்லை. நிறைய பேர் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல குழந்தையா இருக்காங்க. வேதத்தை ஒரு முறை கூட முழுச வாசித்தது இல்லை. ஆனா பொறுப்புல இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. தேவனுக்காக ஊழியம் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. தேவனுக்காக பயன்படணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா எப்படி வளர வேண்டுமோ, எந்த அளவுக்கு வளர்ந்திருக்க வேண்டுமோ, எந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்காக அவர்கள் அந்த காரியங்களில வளர்ந்திருக்கணுமோ அந்த அளவுக்கு வளரல. இன்னைக்கு மெயின்லைன் சர்ச்சஸ்ல இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா, ஆரம்ப நாட்களில அந்த திருச்சபை தொடங்கப்பட்ட நாட்களில பார்த்தாச்சுன்னா மிஷினரிகள் எவ்வளவோ பாடுகளை பட்டு தான் அந்த திருச்சபைகளை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. கடந்த நாள்ல கால்டுவெல் அவருடைய சரித்திரத்தை வாசித்துட்டு இருந்தேன். கால்டுவெல் அவருடைய சரித்திரத்தை, அந்த இடையன் குடியில போய் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டார் அப்படின்னு சொல்லி வாசித்துட்டு இருக்கும்போது, அப்பா, அவங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு 5 பிள்ளைங்க நினைக்கிறேன். அந்த 2 பசங்க நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 7 பிள்ளைங்க இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் வச்சு கஷ்டப்பட்டு அப்புறம் அந்த பிள்ளைங்களை படிக்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அங்கு பெண்களுக்கு படிக்கிறதுக்கு அந்த டைம்ல பயங்கர எதிர்ப்பு. அதன் மத்தியில அவங்களுக்கு ஒரு ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்காங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. சாதாரணமா திருச்சபை ஆரம்பிக்கப்படலை. இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா இடையன்குடியில ஒரு பெரிய சர்ச் இருக்கு. என்னென்னமோ காரியங்கள் சுத்திலும் செஞ்சிருக்கிறாங்க. சுத்தப்பட்டு எல்லா கிராமத்துல போய் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கிறாங்க. யோசித்து பார்த்தேன். கிட்டத்தட்ட 80ஸ்ல நடந்த காரியங்கள். 80ஸ்ல நம்மளுடைய சவுத்துல இருக்கிற அந்த கிராமம் எப்படி இருந்திருக்கும்? ரோடு இருந்திருக்காது, கரண்ட் இருந்திருக்காது, எந்த வாகன வசதி இருந்திருக்காது. இப்படிப்பட்ட நாட்களில முழுவதுமாக தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய தேசத்தை விட்டு, குடும்பத்தை விட்டு, தங்களுடைய எல்லா நல்ல சூழ்நிலைகளை விட்டு, இங்க கிடைக்கிற உணவை உண்டு, இங்க கிடைக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எவ்வளோ ஒரு கமிட்மெண்டோட அந்த திருச்சபையை உண்டு பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? இன்னைக்கு இருக்கிற நிலைமை என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்க.
கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு எத்தனை போட்டி, எத்தனை பொறாமை, எத்தனை சண்டை, எத்தனை சச்சரவு. அப்பா! கேட்கவே முடியல. காரணம் என்ன? ஸ்பிரிச்சுவலா ஒரு ஆவிக்குரிய காரியத்துல மெச்சூர் இல்ல. ஆவிக்குரிய காலத்துல இன்னும் குழந்தைகளா இருக்காங்க. அவரு பவுல் எழுதும்போது சொல்றாரு, ஆவிக்குரிய காலத்துல குழந்தையா இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாரு, நீங்க பொறாமைப்படுறீங்க, ஒருத்தருக்கு அடிச்சு கொள்றீங்க அப்படின்னு சொல்றாரு. நீங்க நான் இந்த நிருபங்களை வாசிக்க ஆரம்பிச்சேங்க. இந்த நிருபங்களை வாசிக்க ஆரம்பிச்ச உடனே வேதத்துல வந்து ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லி 12 காரியத்தை சபைக்குள்ள இருக்கணும்னு சொல்லி வாசித்தேன். இன்னும் இருக்கலாம். நான் வாசித்தது வந்து ஒரு 12 காரியத்தை வாசித்தேன். ஒருவருக்கொருவர் அப்படின்னு சொல்லி ஒரு 12 காரியம் சபைக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அப்ப ஸ்பிரிச்சுவலா நம்ம வந்து வளரும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா வளரும்போது, அந்த குழந்தைத்தனத்தெல்லாம் மாறுது. ஆவிக்குரிய காரியங்கள வளர்றோம். வசனத்தை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறோம். தேவனுடைய நோக்கத்தை நம்ம வந்து அறிந்து கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர ஆரம்பிக்க நம்மளுடைய சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்போ வந்து நம்ம வந்து சபைக்குள்ள இருக்கிறவங்கள நம்மளுடைய பார்க்கிற பார்வை எல்லாம் மாறுகிறது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து மாறி கிறிஸ்துவை போல மாற ஆரம்பிக்கிறோம். நான் ஜஸ்ட் ஒரு நோட் பண்ணிக்கங்க. நான் 2, 3 வசனங்களை உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு புரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். ரோமர் 15:7 நீங்க வாசித்தீங்கன்னா, ரோமர் 15:7 வாசித்தீங்கன்னா, ஒருவருக்கொருவர் ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. நான் அது ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் நான் கொடுத்துறேன். அது முழுசும் சொன்னது நேரம் இல்லை. ஒருவருக்கொருவர் வந்து என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் என்னுடைய ஒரு சகோதரர். ஒருவருக்கொருவர் நீங்க என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ரோமர் 15:7. ரோமர் 14:13 ஒருவருக்கொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதாவது ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா அவரை ஒரு அந்த பிரச்சனை வரும்போது ஒருவருக்கொருவர் குற்றவாளிகள் என்று தீர்க்காதீர்கள் என்று சொல்லி ரோமர்ல சொல்லு. ரோமர் 16:16 ஒருவருக்கொருவர் வாழ்த்துங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இதெல்லாம் திருச்சபைக்குள்ள எப்படி இருக்கணும் அப்படிங்கறத குறிச்சு ஒருவருக்கு ஒரு வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். கலாத்தியர்ல 5:26 பார்க்கும் பொழுது ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் பொறாமை கொள்ளாமலும் இருங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுது. இதுல கலாத்தியர் 5:26 ஒருவருக்கு ஒருவர் கோபம் ஊட்டாமலும் எபேசியர் 4:2 அது வேணா வாசிக்கலாம். நம்ம எபேசியர் தானே பார்த்துட்டு இருக்கோம். எபேசியர்ல 4வது அதிகாரம் எபேசியர் 4:2 பார்க்கும்போது மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி. எப்படி இருக்கணுமா? மிகுந்த மனத்தாழ்மை, சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி அப்படின்னு சொல்லி தெளிவா போட்டிருக்கு. இதெல்லாம் என்ன? ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி. நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல்ல வளர வளர இல்ல பூரண புருஷராய் வளர வளர நம்ம வந்து மிகுந்த மனத்தாழ்மை நமக்குள்ள வந்துடும். சாந்தமும் நீடிய பொறுமை நமக்குள்ள வந்துடும். அன்பினால ஒருவரை தாங்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் வந்து குழந்தையா இருக்கிற நீங்க போன குழந்தை சண்டை போட்டு கட கட கடன்னு சொல்லி சண்டை போடும் சேரும், சண்டை போடும் சேரும், அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு ஸ்பிரிச்சுவலா வளர கொஞ்சம் பெரிய ஆள ஆன பிறகு அவங்களுடைய குணங்கள்லாம் மாறுது இல்ல. அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம வளர 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 வேதத்துல போட்டிருக்கு ஒருவருக்கு ஒரு எப்படி இருக்கணுமா? மிகுந்த மனத்தாழ்மையும் நீடிய பொறுமையுடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கின்னு போட்டு. பிலிப்பியர் 2:3 ஒருவரை தங்களிலும் மேன்மையாக எண்ணுங்க அப்படின்னு போட்டிருக்கு. அவர் வந்து என்னோட நல்லவருப்பா, என்னோட பெரியவருப்பா, தங்களிலும் மேன்மையா எண்ணுங்கன்னு போட்டிருக்கு. கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் தாங்கிறது மாத்திரமல்ல ஒருவரை ஒரு மன்னியுங்கள்னு போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 4:18 ஒருவரை ஒரு தேற்றுங்கள் என்று சொல்லி போட்டிருக்கு. 1 தெசலோனிக்கர் 5:11 ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி. நான் சபைக்குள்ள இருக்கேன்னா ஏன் மூலமா மற்றவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகணும். என்னுடைய வார்த்தை, என்னுடைய செய்கைகள், என்னுடைய நடக்கைகள் மற்றவர்களுக்கு வந்து என்ன செய்யணும்? பக்தி விருத்தி உண்டாகணும்னு சொல்லி போட்டிருக்கு. 1 பேதுரு 4:7 வந்து ஒருவரை ஒருவர் உபசரியுங்கள். எபிரேயர்ல 10:24-25 ஒருவருக்கொருவர் நற்கிரியை அன்பு.
எபிரேயர் 10:25 ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுதல். கிட்டத்தட்ட 12 வசனங்கள் சபைக்குள்ள ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர் ஒருவருக்கொருவர்னு எழுதியிருக்கு. இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? நம்ம பூரண புருஷராகிற வரைக்கும் அப்படின்னா நமக்குள்ள குறைகள் வந்து ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல்ல வளர வளர நம்மளுடைய ஜெபம் கூட கூட தேவனோடு கூட உள்ள அந்த உறவு கூட 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 தேவனுடைய அந்த சரீரத்தின் ஒரு அங்கமாகிய நாம் அவரோடு கூட அந்த இணைப்புல இன்னும் பலப்பட 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 நம்மளுடைய சுபாவங்கள் மாறணும். மாறி நமக்கு தாழ்மை வரணும், நீடிய பொறுமை வரணும், சாந்த வரணும், மன்னிக்கிற அந்த குணம் வரணும். நம்ம வந்து சபைக்குள்ள அந்த ஒருமனம் வரணும். இல்ல இல்ல சபைக்குள்ள ஒருமனம் இருந்தாதான் அந்த சபை அந்த தேவ தரிசனத்தை அறிந்து கொண்டு இந்த 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 நோக்கம் என்னன்னு சொல்லி அறிந்து கொண்டு ஒரு மனமாக அவர்கள் இணைந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ பெரியாள நான் பெரியாளன்னு பார்த்தாச்சுன்னா தேவ திட்டம் எப்படி நிறைவேறும்? எப்படி சபை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும்? எப்படி சபை திருச்சபை உலகத்தை எப்படி பாதிக்கும்? இதெல்லாம் நடக்காதே. ஏன்னா இங்கே பிரச்சனை இருக்க, இங்கே பிரச்சனை இருக்க உள்ளுக்குள்ளே. சோ இது மாறணும் அப்படின்னாச்சுன்னா சரியாய் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வளரணும். அவரோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய அந்த குணங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வரணும். அவருடைய இணைக்கப்பட்டிருக்கிறோம். அவரோடு கூட நாம் நேரத்தை செலவிடணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். அவருடைய பிரசனத்துக்குள்ள நம்ம இருக்கணும். அப்பதான் அவருக்குள்ள இருக்கிற அந்த காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமா நமக்குள்ள வரும். அந்த பாரம் நமக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா வரும். அப்பதான் அவருக்காக ஒரு கமிட்மெண்டோட ஒரு அர்ப்பணிப்போட நாம் செயல்பட முடியும். நன்றாக புரிந்து கொள்ளணும். இது முதல் காரியம் எப்போ வரைக்கும் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில தேறினவனாக நம்ம ஒவ்வொரு நாளும் வளரலையோ அந்த வளர்ச்சிக்குள்ள இது வந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாள் வளர்ந்துட்டு தான் இருக்கணும். அந்த வளர்ச்சிக்குள்ள நம்ம போயிட்டே இருக்கணும். போக போகதான் கருத்தை நம்மளை பயன்படுத்த ஆரம்பிப்பார். நம்ம கையில வந்து சில காரியத்தை வந்து நம்ம கொடுப்பாரு. நம்மளை ஆனா ஒவ்வொருத்திட்டு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். யாருமே சொல்ல முடியாது நான் வந்து ஏதோ திருச்சபையில சும்மா என்ன கொண்டு வந்து வச்சிருக்கிறான்னு சொல்லவே முடியாது. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ, எந்த நாளில நம்ம தேவன் நம்மை தெரிந்து கொண்டாரோ, என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டோமோ அந்த நாளில நாமும் அந்த அழைப்புக்குள்ள வந்துட்டோம். இதை நாம் புரிஞ்சுக்கணும். எந்த திருச்சபையில எல்லாரும் இணைந்து செயல்படுறாங்களோ அதுதான் ஒரு ஆரோக்கியமான திருச்சபை. ஏதோ 4 பேர் மட்டும் செயல்படுறாங்க, மத்தெல்லாம் சும்மா இருக்கிறாங்கன்னா அது வந்து ஆரோக்கியமா திருச்சபை கிடையாது. ஏதோ பாஸ்டர் மட்டும் செயல்படுறாரு, மத்தவங்க எல்லாம் செயல்படாம இருக்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமான திருச்சபை கிடையாது. எல்லாரும் செயல்பட வேண்டும். எல்லாரும் தன்னால இயன்ற ஊழியத்தை செய்யணும். ஏதாவது பொறுப்புகளை எடுத்துக்கொள்ளணும். அப்போதான் அந்த திருச்சபை வந்து ஒரு ஆரோக்கியமான திருச்சபையாக தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற திருச்சபையா வளரும். இது வந்து முதல் காரியம். 2வது காரியம், எபேசியர்ல மீண்டுமாக எபேசியருக்கு நம்ம வருவோம். எபேசியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். 10 12 வாசிக்கலாம். 6 நான் வாசிக்கிறேன், 10 11 நான் வாசிக்கிறேன். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாம்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. 2வது காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா, ஒரு போர் சேவகனாக உருவாக்கப்பட வேண்டும். எப்ப நம்ம கர்த்தரை நம்ம பயன்படுத்துறாரு அப்படின்னாச்சுன்னா, நாம வந்து ஒரு போர் சேவகனாக இல்ல, ஒரு போர் சேவகனாக பார்த்தாச்சுன்னா, ஒரு எப்படி ஒரு ஆர்மியில ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்கல்ல. எதுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னாச்சுன்னா, யுத்தத்திற்கு அவங்கள வந்து பழக்க வைக்கிறாங்க இல்ல. எல்லா விதத்திலும் அவங்களை ட்ரெயின் பண்ணாம கொண்டு போய் பார்டர்ல கொண்டு போய் அவங்களை நிறுத்த மாட்டாங்க. இன்னைக்கு ஏன் கர்த்தருக்கு வந்து நம்ம பயன்பட முடியல?
ஏன் திருச்சபையின் நோக்கத்திற்கு நேராக நாம் நடத்தப்பட முடியவில்லை? ஏன் அதற்கு நேரா போகல அப்படின்னாச்சுன்னா, நாம் ஒரு சரியான ஒரு போர் சேவகனாக பயிற்றுவிக்கப்படவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளணும். நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நம்ம என்ன பண்றோம்னு சொன்னாச்சுன்னா, யாரையாவது சார்ந்து கொள்ளுகிறோம். நம்ம வந்து ஸ்ட்ராங்கா கிறிஸ்துவுக்குள்ள நிற்பதற்கு நாம பயிற்றுவிக்கப்படல. நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னாச்சுன்னா, ஆதி திருச்சபையில ஒவ்வொரு நாளும் நீங்க 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னு சொன்னா, அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42வது வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, அவர்கள் யாரு? திருச்சபையில் உள்ள மக்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கிறதிலும் ஜெபம் பண்ண உறுதியாய் தெரிந்திருந்தார்கள். அவங்க வந்து அப்போஸ்தலருடைய அந்த உபதேசத்துல அந்யோன்யத்துல ஜெபத்துல ஸ்ட்ராங் உறுதியாய் தெரிந்திருந்தாங்க. டெய்லி ஜெபம், டெய்லி ட்ரைனிங், டெய்லி உபதேசம், ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க. 8வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா 8வது அதிகாரத்தை நீங்க வாசிங்கன்னா கொஞ்சம் யோசித்து பாருங்க. 8வது அதிகாரம் உங்களுக்கு தெரியும், திருச்சபையில ஒரு பெரிய எருசலேம் திருச்சபையில ஒரு பெரிய எதிர்ப்பு வருகிறது. அப்போ எதிர்ப்பு நிமித்தமாக சவுல் நிமித்தமாய் வருகிற எதிர்ப்பு நிமித்தமாக சிதறி போனவர்கள் 8வது அதிகாரம் 4வது வசனத்துல அப்போஸ்தலர்ல சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சபைக்குள்ள உபத்திரவம், சபைக்குள்ள எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பு மத்தியில எல்லாம் சிதறப்பட்டு போயிட்டாங்க. சிதறப்பட்டு போனவர்கள் யாரும் சோர்ந்து போகல. சிதறப்பட்டு போனவர்கள் யாரும் கிறிஸ்துவை விட்டு பின் வாங்கவில்லை. சிதறப்பட்டு போனவர்கள் யாரும் சோர்ந்து தங்களுடைய காரியத்தை பார்த்துட்டு போயிடலாம் சொல்லி ஓடல. இங்கு சிதறப்பட்டு போனவர்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, யோசித்து பாருங்க. இன்னைக்கு திருச்சபைகள் எதிர்ப்பு வந்துருச்சு, திருச்சபை நடத்த முடியல. திருச்சபையில வந்து எல்லாம் சிதறப்பட்டு போயிட்டாங்க. பல கிராமங்களுக்கு பல ஏரியாக்களுக்கு மக்கள் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. யோசித்து பாருங்க. அப்படி போன பின்பதாக அங்க போன மக்கள் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை, தேவ திட்டத்தை அறிந்து கொண்டு, தேவ சித்தத்தை அறிந்து கொண்டு, தேவனுடைய தரிசனத்தை அறிந்து கொண்டு சுவிசேஷத்தை பிரசங்கிறானா, அவங்க வந்து எந்த அளவுக்கு அவர்கள் அந்த யுத்தத்துல நிற்பதற்கு அவங்க வந்து தங்களை வந்து அவங்க ட்ரெயின் பண்ணியிருப்பாங்கன்னு யோசித்து பாருங்க. யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஒரு சின்ன போராட்டம் சொன்னாச்சுன்னா நாம் சோர்ந்து விடுகிறோம், சோர்ந்து விடுகிறோம். எங்களுடைய மத்திய பிரதேசத்துல பெத்தூல் திருச்சபையில கிட்டத்தட்ட 2017வது வருஷத்திலிருந்து பல முறை எதிர்ப்புகளை சந்தித்து விட்டோம். பல முறை திருச்சபை 1 மாசம் 4 வாரம் 5 வாரம் ஆன்லைன் நடந்திருக்கு. ஆனா தேவனுடைய பெரிய கிருபையில நான் சொல்ல முடியும், யாரும் பின்வாங்கி போல. அவ்வளவு பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை போட்ட போராட்டங்கள் மத்தியிலும் இன்னைக்கு புதிய மக்கள் அவங்க தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில போராட்டங்கள் வருகிறது இல்ல? போராட்டம் அதிகாரங்கள் மூலமா போராட்டம் வருது, மனுஷன் மூலமாய் போராட்டங்கள் வருகிறது, பிசாசு மூலமாய் போராட்டம் வருகிறது. இந்த போராட்டங்களை, இந்த ஆவிக்குரிய போராட்டத்தை, இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை எதிர்ப்பதற்கு திராணி உள்ளவர்களாக நாம வந்து பலப்பட வேண்டும். அததான் எபேசியர் 6:10 வந்து கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் நீங்க பலப்படுங்க. பலப்படணும். கிறிஸ்துவுல பலப்பட சத்துரு மூலமா என்ன போராட்டங்கள் வந்தாலும் அதை என்னால ஃபேஸ் பண்ண முடியும். சத்துருவான இந்த நாள்ல பாருங்க, தேசத்துல அதிகாரத்துல இருக்கிறவங்களே தன்னுடைய கரத்துல எடுத்திருக்கிறான். அதிகாரத்துல யார் இருக்காங்களோ அவங்க தங்களுடைய கரத்தில் எடுத்து தன்னால விரோதமாய் போராடுகிறான். இன்னைக்கு மத்திய பிரதேசத்துல மிக கடூரமாக மதமாற்ற தடை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. ராஜஸ்தான்ல இன்னும் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பெரிய ரொம்ப கடூரமான மதமாற்ற தடை சட்டத்தை இயற்றி இருக்கிறாங்க. ஆயுள் தண்டனை வரைக்கும் இயற்றிட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆயுள் தண்டனை வரைக்கும் ஒரு மதமாற்ற தடை சட்டத்துல போட்டிருக்கிறாங்க
இன்னைக்கு அந்த ராஜஸ்தான்ல அந்த சட்டத்தை போட்ட பிறகு ஒவ்வொரு வாரமும் அங்க இருக்கிற சர்ச்சுக்குள்ள போய் புகுந்து மக்கள் அடிக்கிறாங்க. இன்னைக்கோ நேத்தோ கூட போன சண்டேல பார்த்தம்போது ஒரு சர்ச்சுக்குள்ள போய் புகுந்து அடிச்சு ரத்த கலரியா நிறைய போட்டோஸ் வந்துச்சு. பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. அவ்வளவு மோசமான ஒரு நிலைமை. சத்தீஸ்கர்ல ஒரு வாரத்துக்கு முன்பதாக பார்க்கும் பொழுது அங்க இருக்கிற ஒரு சபைக்குள்ள புகுந்து அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் மோசமா பேசி சில காரியங்களை செய்து அது நிமித்தமா பயங்கர பிரச்சனை. இன்னைக்கு அதிகாரங்களை தன்னுடைய கரத்தில் அவன் எடுத்திருக்கிறான். இன்னைக்கு அதிகாரங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்து இன்னைக்கு திருச்சபைக்கு விரோதமாய் அவன் போராடி கொண்டிருக்கிறான். சத்துருவானவன் சில மந்திரங்கள் தந்திரங்கள் மூலமா நமக்கு விரோதமாக போராடலாம். மனுஷனை நமக்கு விரோதமாக எழுப்பி விட்டு அது நிமித்தமாக நமக்கு போராட்டங்கள் வரலாம். அப்ப இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு ஆவிக்குரிய யுத்தமாக பார்க்கணும். இந்த யுத்தத்துல நாம நிலைத்திருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவதற்கு ஆயத்தமா இருக்கும்படி நாம் உருவாக்கப்பட வேண்டும். அதான் முக்கியமான ஒரு காரியம். சாதாரண ஒரு நிலையில நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்றேன்னா ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அதே இது நீங்க ஒரு ஜெயில போய் கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லணும். எதிர்ப்புகள் மத்தியில நான் கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லணும். பல போராட்டங்கள் அதன் மத்தியில நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி சாட்சி சொல்லணும். அப்போ எப்போ அந்த காரியத்துல நம்ம நிலைச்சிருக்க முடியும்னா அதற்கேற்றவாறு வசனத்துல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில நம்ம பயிற்றுவிக்கப்படணும். இதை இன்னும் நான் கொஞ்சம் நல்லா உங்களுக்கு சொல்றேன். நீங்க எபேசியர் 3வது அதிகாரம் 16வது வசனத்துல நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். இல்ல, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதாவது நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்கு உள்ள இருக்கிற ஆத்மா என்னது உயிர்ப்பிக்கப்படுகிறது. என்னைக்கு நம்ம ரட்சிக்கப்படுகிறோமோ அப்போ என்னதுன்னா உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்க 2வது அதிகாரம் எபேசியர் 2வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்தா உங்களை உயிர்ப்பித்தார். அப்போ உயிர்ப்பிக்கப்படுகிறது. நீங்க இந்த எபேசியரை நீங்க வாசிக்கும் பொழுது எப்படி வாசிக்கணும்னு உங்களுக்கு சொல்றேனே. எபேசியர்ல 6 அதிகாரம் இருக்கு. 3 அதிகாரம் உங்களுடைய ரட்சிப்பு மீட்பை குறித்து சொல்லுகிறது. அடுத்த 3 அதிகாரம் நீங்கள் உருவாக்கப்படணும், கிறிஸ்துவுக்காக செயல்படணும், அதை குறித்து சொல்லுது. நீங்க இது 2 பிரிச்சு நீங்க வாசித்தீங்கன்னா இதுல ஏகப்பட்ட சத்தியங்கள் இருக்கு. ஒரு மாசம் நம்ம பேசினாலும் கம்மி, அவ்வளவு விஷயங்கள் இருக்கு எபேசியர்ல திருச்சபை குறித்து. அப்ப இந்த முதல்ல 3 அதிகாரம் நீங்க வாசித்தீங்கன்னா மீட்பு, கிருபை, ரட்சிப்பு அதை பத்தி தான் இருக்கு. அப்போ நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அந்த ஆத்மா இல்ல, உள்ளார்ந்த மனிதன் ஆத்மா என்னது அப்போ உயிர்ப்பிக்கப்படுகிறது. இல்ல, உயிர்ப்பிக்கப்பட்டுட்டு அவ்வளவுதான். ஆனா அதற்கு பின்பதாக அந்த உள்ளார்ந்த ஆத்மா இல்ல, உள்ளார்ந்த மனிதன் உள்ளார்ந்த மனிதன் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும், பலப்படணும். அப்பதான் இந்த யுத்தத்துல நம்ம நிற்க முடியும். இந்த யுத்தத்துல நிற்க முடியும். இன்னைக்கு நிறைய பேரு கிறிஸ்துவுக்காக செயல்படாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? ஏதாவது ஊழியஞ்சாலே பிரச்சனை வந்துருது பிரதர். 4 பேருக்கு சுவிசேஷம் சொன்ன போனா என் வீட்டுல பிரச்சனை வந்துருது. இல்ல, நான் ஏதாவது சொன்னா என் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துருது. சத்துரு இங்க பிரச்சனையை கொண்டு வந்துடுறான். எதுக்கு எனக்கு வம்பு? ஒரு போதகரிடம் நான் பேசிட்டு இருந்தேன். ஒரு சிஎஸ்ஐ சர்ச் ரெவரண்ட் நான் பேசிட்டு இருந்தேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஏன் பிசாசை போய் துரத்தி அதை பிரச்சனை நம்ம கூட்டத்துக்குள்ள இழுத்து போடணும்? அது வேலை செஞ்சுட்டு இருக்கு, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை. ஒரு சிஎஸ்ஐயோட ரெவரண்ட் சொல்றான். என்னால இதை யோசிக்கவே முடியல என்னால. நம்ம ஏன் அதை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்னு சொல்றாரு. அதை டிஸ்டர்ப் பண்ணா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணணும், சும்மா இருக்காது, நம்ம குடும்பத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கிறாரு. என்னால அது கொஞ்சம் யோசித்து கூட பார்க்க முடியல. நாங்க ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிசாசை துரத்துறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கட்டப்பட்ட மக்கள் விடுதலைக்காக ஜெபிக்கிறோம். எப்ப வரைக்கும் விடுதலை பெறல, அப்ப வரைக்கும் கிறிஸ்துவுக்காக எழும்பி சாட்சியா நிற்க முடியாது. அப்போ நம் ஊழியன் வந்தாலே, அழைப்பு என்று வந்தாலே, அது சின்ன காரியமா இருந்தாலும் சரி, பெரிய காரியமா இருந்தாலும், திருச்சபையில் ஏதாவது ஒரு சின்ன வேலையா இருந்தாலும் அதை நம்ம செய்ய ஆரம்பிச்சாச்சுன்னா சத்துருவானவன் நமக்கு விரோதமாய் போராடுவான். அதிகாரத்தை கொண்டு போராடலாம், மனுஷன் மூலமாய் போராடலாம்.
சத்துருவானவன் நேரடியா நம்மகிட்ட போராடலாம். நம்ம இதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை என்ன செய்யணும்? புரிந்து கொள்ளணும். இதான் முக்கியமான ஒரு காரியம். பவுல் சொல்றாரு, பிசாசினுடைய தந்திரங்கள் எங்களுக்கு அறியாதவைகள் இல்லவே. பிசாசினுடைய தந்திரங்கள் அறியணும் முதல்ல. இது யார் வேலைப்பா? இது பிசாசினுடைய வேலை. கடந்த நாள்ல எங்களுடைய ஜபல்பூர்ல, எங்களுடைய பகுதியில ஒரு உமன் லேடி லாயர் அவங்க வந்து புதுசா ஒரு ஹிந்து சங்கடன் புதுசா அவங்க வந்து ஆரம்பிச்சு ஒரு 10-20 யூத்தை தன்னோட கூட எடுத்துக்கிட்டு சில சபைகளுக்குள்ள போய் பிரச்சனைகளை ஆரம்பிச்சாங்க. எங்க ஜபல்பூர்ல ஒரு வாரம் பிரச்சனை நடந்துச்சு, 2 வாரம் பிரச்சனை நடந்துச்சு. அப்போ நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். அவங்களுடைய பேரை சொல்லி இவங்களுக்கு பின்பதாக போராடி கொண்டிருக்கிற சத்துருவை கட்டி நாங்க ஜெபிக்க ஆரம்பிச்சோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆண்டவரே, இவங்களுக்கு பின்பதாய் திருச்சபைக்கு விரோதமாய் போராட வைக்கிற ஆவிகளை கட்டுகிறோம் அப்படின்னு சொல்லி கடிந்து ஜெபிக்க ஆரம்பிச்சோம். எனக்கு சில நேரத்துல என்னுடைய வாகனத்துல அந்த லேடி லாயருடைய வீட்டை கடந்து போற பழக்கம் உண்டு. போகும்போதெல்லாம் நான் ஜெபம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல இதனுடைய காரியங்கள் எல்லாம் கட்டப்பட்டு போவதான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஜெபிக்க தேவனுடைய கிருபையினால கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய காரியங்கள் எல்லாம் செயலிழக்கப்பட ஆரம்பிச்சிச்சு. கடந்த வாரத்துல பார்க்கும் பொழுது அதற்கு விரோதமாக ஒரு கூட்டம் மக்கள் எழுப்பிட்டாங்க. அவங்க பகுதியிலே அது சொல்லிட்டாங்க, நீ ஜாஸ்தி இந்த மாதிரி வேலையெல்லாம் ஜெயிச்சுட்டு ஒண்ணு விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டாங்க அந்த அம்மாக்கு. இப்போ அப்படியே அந்த அம்மா அமைதியா உட்காந்துருச்சு. அப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது அதற்கு பின்பதாக செயல்படுகிற ஆவிகள் கட்டப்படும் பொழுது அதனுடைய காரியங்கள் எல்லாம் செயலிழக்கப்படுகிறது. இதை அப்படியே நான் பார்த்தேன். சோ நம்ம வந்து அறிந்து கொள்ள வேண்டும், இது யாரு செயல்படுறா, இதற்கு பின்பதாக எந்த ஆவி செயல்படுகிறது, இதற்கு பின்பதாக எந்த காரியங்கள் செயல்படுகிறதுன்னு சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அதை எதிர்ப்பதற்கு நாம் உள்ளார்ந்த மனிதனில பலனுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்பதான் நம்ம திருச்சபையில தேவனுடைய திட்டத்தை, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். திருச்சபைக்குள்ள சத்துருவானவன் எப்படி செயல்படுகிறான், யார் எப்படி சில நேரத்துல பார்க்கும்போது திருப்பி நல்லா போயிட்டு இருக்கும், யாராவது 2 பேருக்கு எடுத்து சத்துருவானவன் போராட ஆரம்பிப்பான், பார்த்தாச்சுன்னா எல்லாம் கொலாப்ஸ் ஆயிரும். அந்த ஒரு மனம் கெட்டுடும். நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியது அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்கும். காரணம் என்ன? ஏதாவது 2 பேரை போச்சு சத்துருவானவன் செயல்பட்டு இருப்பான். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இந்த காரியத்தை அறிந்து இதை எதிர்ப்பதற்கு பலனுள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்பதான் நம்ம வந்து நம்மளை கர்த்தர் பயன்படுத்த முடியும். இது சாதாரண காரியம் அல்ல. நான் மத்திய பிரதேசத்திற்கு ஊழியத்திற்காக நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருந்தேன். 2000 நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டேன். 2.5 வருஷம் கேரளாவில் ஊழியம் செஞ்சேன். மூணாறு மறையூர் பகுதியில நான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கேபான்னு சொல்லி ஒரு ஊழியத்துல இணைந்து அங்க இருக்கிற முதுவான்ஸ் மத்தியில அந்த மலைவாழ் மக்கள் பத்தியில ஊழியம் செஞ்சேன். 2003 வருஷம் கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ மத்திய பிரதேசத்துக்கு போகணும்னு சொன்னேன். அங்க இருந்து கிளம்பி வந்துட்டேன். வந்த உடனே நான் என்ன யோசித்தேன், வந்த உடனே நம்ம மத்திய பிரதேசத்துக்கு போயிடணும்னு சொல்லிட்டு ஆர்கனைசேஷனுக்கு எல்லாம் உடனே அப்ளிகேஷன் போடுறேன். ஆனா யாருமே வந்து நான் எதிர்பார்க்கிற மாதிரி மத்திய பிரதேசத்திற்கு என்ன அனுப்புவதற்கு யாரும் ஆயத்தமா வரல, எந்த ஆர்கனைசேஷனும். ஸோ 9 மந்த் 9 மாதங்கள் நான் வந்து ஜெபத்துல இருக்கிறேன். 9 மாதங்கள் ஜெபத்துல இருக்கிறேன். அந்த 9 மாதங்களில 2 முறை நான் 40 நாள் உபவாசத்துல இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு தேவனுடைய சமூகத்துல சொல்லுகிறேன் 8 மணி நேரத்துக்கு மேல நான் ஜெபத்துல இருந்தேன். காலையில 3 மணிக்கு எழுந்துச்சு 6 மணி வரைக்கும் ஜெபம். திருப்பி ஒரு 9 மணி 10 மணிக்கு என்னுடைய சர்ச்சுக்கு போயிடுவேன். சர்ச்சுக்கு போய் அந்த மேல மாடியில உட்காந்தாச்சுன்னா சாயங்காலம் ஒரு 7 மணி வரைக்கும் ஜெபம், வேத வாசிப்பு, ஜெபம் மேல வாசிப்பு. திருப்பி வீட்டுக்கு வந்துட்டு திருப்பி வந்து இரவுல ஒரு நேரம் மட்டும் சாப்பிடுவேன். சாப்பிட்டு இப்போ நைட் 9 to 11 திருப்பி ஜெபம். இப்படியே ஜோமண்ணே இப்படி பண்ணணும்னு சொல்லி நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ ஒரு நாள் கர்த்தர் பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு தரிசனத்தை காமிக்கிறாரு. பார்த்துச்சுன்னா பாதிதான் நான் ஆயத்தப்பட்ட ஒரு பானை வந்து பாதிதான் வெந்திருக்கு. நான் சோர்த்துட்டேன், ஆண்டவரே இத்தனை ஜெபம் பண்றேன், இப்பவும் பாதிதான் நான் ஆயத்தப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி. அப்போ பார்த்தா இன்னும் ஒரு சில மாதங்கள் கழிச்சுதான் நான் மத்திய பிரதேசத்துக்கு வந்தேன். நான் மத்திய பிரதேசத்துக்கு வந்த பின்பதாக நீங்க பாத்தீங்கன்னாச்சுன்னா மத்திய பிரதேசத்துல எந்த மனுஷங்கிட்ட பார்த்தாலும் அவன்கிட்ட பிசாசு இருக்கு. சுவிசேஷத்தை சொல்லுவோம், 2 நாள் 3 நாளைக்கு அப்புறம் ஜோம் பண்ண அவனுக்குள்ள இருந்து பிசாசு வெளிப்படும். அப்ப பார்த்தாச்சுன்னா
பயங்கரமான ஒரு போராட்டம். நிறைய காரியங்களை நான் வந்து பார்த்துக்கிறேன். அப்போ நான் யோசித்தேன், அந்த 9 மாதங்கள் நான் ஆயத்தப்படாம ஒருவேளை நான் மத்திய பிரதேசத்துக்கு வந்திருந்தேன்னா, எப்படி வந்தேனோ அப்படியே நான் பெட்டி தூக்கிட்டு திருப்பி போயிருப்பேன். ஆனா என்ன வந்து ஆண்டவர் வந்து என்ன வந்து வர விடல. அங்க வந்து ஜெபிக்க வச்சார். அந்த உள்ளார்ந்த மனிதனை நான் பலப்படும்படியாக, சத்துருவானவனை எதிர்ப்பதற்கு சகல வல்லமையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, ஆண்டவர் வந்து அந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள, அந்த காரியத்திற்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா என்ன நடத்திதான் அந்த இடத்துக்கு என்ன கொண்டு வந்தார். அதனாலதான் எனக்கு கிட்டத்தட்ட மத்திய பிரதேசத்துக்கு நான் வந்து 21 வருஷங்கள் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நிலைச்சு நின்னு ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன். எவ்வளோ போராட்டங்கள். சாதாரண மனுஷன் மூலமா போராட்டங்கள், அதிகாரம் மூலமா போராட்டங்கள், பிசாசினுடைய போராட்டங்கள், எத்தனையோ போராட்டங்கள். நாங்க திருச்சபைகளை ஸ்தாபிக்கும் பொழுது அவ்வளவு போராட்டங்களை நாங்க இவ்வளவு போராட்டங்கள் மத்தியிலும் இன்னைக்கு நாங்க நிற்கிறோம் அப்படின்னு ஆச்சுன்னா, எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனில நாங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்னும் பலப்பட்டுட்டே இருக்கிறோம், இன்னும் பலப்பட்டுட்டே இருக்கிறோம். இன்னும் போதாது, இன்னும் பலப்பட்டுட்டே இருக்கிறோம். அந்த கர்த்தருடைய வல்லமையில, கர்த்தருடைய அந்த சத்துவத்துல ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பிரேயர் பண்ணி அதுக்குள்ள பலப்பட்டு தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சுதான் காரியங்களை எங்களால செய்ய முடியுது. அப்போ இன்னைக்கு வந்து நாம் இந்த அளவுக்கு கிறிஸ்துவுக்குள் பலப்பட வேண்டும். ஏதோ காரியத்தை நான் செஞ்சிடறேன், ஏதாவது காரியத்தை செஞ்சிடலாம், அப்படி அல்ல. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். திருச்சபை என்பது கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினால வாங்கப்பட்டுச்சு. திருச்சபை என்பது அவருடைய சரீரம் இல்ல. அது மாத்திரம் இல்ல, திருச்சபையில நம்ம ஊழியத்தை செய்வதற்கு தான் நம்மளை வச்சிருக்கிறேன். அப்ப அதை செய்யணும்னு சொன்னா அதற்காக நம்மளுடைய ப்ரிப்பரேஷன், அதற்காக நம்மளுடைய அர்ப்பணிப்பு, அதற்காக நம்மளுடைய பரிசுத்த வாழ்க்கை, அதற்காக நம்மளுடைய சாட்சியின் வாழ்க்கை, ஒவ்வொரு நாளும் அதற்காக உழைக்கிற உழைப்பு ரொம்ப அவசியம். நம்ம ஒரு வேலைக்கு போறோம், அப்ப அந்த வேலைக்கு போன பின்பதாக அந்த வேலையினுடைய காரியங்களை அறிந்து கொள்றதுக்கு பல ட்ரைனிங் இருக்கும், பல விதமான ட்ரைனிங் இருக்கும் இல்ல. அதுக்கப்புறம் அது ப்ரொமோஷன் போகணும்னா அதுக்கு ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. சாதாரண ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க, அதற்கு தகுதிப்பட்டாதான் அடுத்த இடத்துக்கு போக முடியும். அதே போல கர்த்தர் நம்மை பயன்படுத்த வேண்டுமானால் நாம் அந்த காரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஆவிக்குரிய காரியங்கள பூரண மனுஷனாய் வளர வேண்டும். இரண்டாவது, ஒரு போர் சேவகனாக, ஒரு யுத்த வீரனாக நாம் அந்த காரியங்களில கொஞ்சம் கொஞ்சமாக பலப்பட வேண்டும். நம்ம பலப்படதான் கர்த்தர் அந்த காரியங்களில நம்மை பயன்படுத்துவார். இது இரண்டாவது காரியம். இன்னும் 2 காரியம் இருக்கு, ஆனா டைம் முடிஞ்சிருச்சு. சோ இதோட கண்டினியூட்டா நம்ம அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். அடுத்த வாரம் இந்த 2 விஷயத்த சொல்லி அதுக்கு பின்பதாக எப்படி எல்லாம் திருச்சபை செயல்படணும்னு சொல்லி ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்கலாம். சோ எல்லாரும் கண்களை மூடலாம், நம்ம ஜெபிக்க போறோம். கேட்ட சத்தியத்திற்கு நம்ம வந்து முழுவதுமாய் நம்மளை அர்ப்பணிக்க போறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். தேங்க்யூ லார்ட், ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும், தேவ பிரசன்னம் நம்மை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, திருச்சபை உம்முடைய திட்டத்தை அறிய வேண்டுமே, திருச்சபை உம்முடைய சித்தத்தை அறிய வேண்டுமே, திருச்சபை உம்முடைய நோக்கத்தை அறிய வேண்டுமே, திருச்சபையில் எதற்காக நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொருவரும் தன்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டுமே. ஏதோ ஒரு பெயருக்காக அல்ல, கிறிஸ்துவனாக நான் பிறந்துட்டேன் அதனாலதான் திருச்சபையில் இருக்கிறேன் அன்பு என்பதற்காக அல்ல. ஆண்டவரே, உண்மையாய் உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை, உம்முடைய அழைப்பை அறிந்து கொள்ள ஒரு பூரண மனிதனாக ஆண்டவரே உருவாவதற்கு ஒவ்வொரு நாளும் தேறினவனாக ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ந்து பெறுவதற்கு ஆண்டவரே தன்னை ஆண்டவரே அர்ப்பணிக்க, அது மாத்திரம் ஆண்டவரே ஊழியம் என்பது, அழைப்பு என்பது ஆண்டவரே ஒரு யுத்தம் அல்லவா? ஒரு சாதாரண விசுவாசிக்கு போராட்டங்கள் வருகிறாங்க. யுத்தத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த யுத்தத்தில் நிற்பதற்கு சகல விதத்திலும் ஆண்டவரே பலப்பட முடியாது, உன்னார்ந்த மனிதனை பலப்பட முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியில செபிக்க, ஒவ்வொரு நாளும் பலப்பட மேற்கொள்வதற்கு சகல விதமான வல்லமையை பெற்று எழுமையை பிரகாசிக்க ஆண்டவரே ஒவ்வொருவரை பலப்படுத்த
அவங்களோட வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. அந்த பாவத்தை நீங்க தாங்க இயேசுப்பா. அப்பா, ஒருவருக்கு சொல்லி 12 காரியங்களை நான் பார்த்தோம். ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கணும், ஒருவருக்கு ஒருவர் தாங்கணும், ஒருவருக்கு ஒருவர் புத்தி இருக்கணும். ஆண்டவரே, ஒருவருக்கு ஒரு மனத்தாழ்மையா இருந்து கொண்டு எவ்வளவு காரியத்திலே இறங்கி வைத்திருக்கீங்க ஆண்டவரே. இதெல்லாம் அறிந்து கொண்டு திருச்சபைக்குள்ள ஒரு ஒருமனப்பாடு ஆண்டவரே. திருச்சபைக்கு ஆண்டவரே, ஒருவரை நேசிக்க, ஒருவரை தங்களை மெய்யா என்ன ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை ஜெபிக்கிறேன். அப்பா, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிள்ளைகள் என்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ, தேவைகளை சந்திக்கட்டும். யார் யார் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து இருக்கிறாங்களோ, எல்லா தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல விலகுவதாக. ஓ, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மக்களும் பலப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே ஆவியில ஹalleluya. எல்லா வேறுபாடுகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்துல. ஒருமனப்பாடு வரட்டும் ஆண்டவரே. ஒரு எழுப்புதல் வரட்டும் என்று சொல்லி அடியேன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியினுடைய ஆளுகை கடந்து வருவதாக. ஆண்டவரே, கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே நடப்பதற்கு நீங்க பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். செய்கிற ஆண்டவரே ஊழியங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, செய்கிற பிசினஸ் ஆசீர்வதிங்க, தேவைகள் சந்திக்கப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.